எண்ணி எண்ணி துதி செய்வார். இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பேக் டு பெத்தேல் 1-2 செய்திகளை கொடுத்தேன். அதைத் தொடர்ந்து 3வது முறையாக பேக் டு பெத்தேல். யாக்கோபு பெத்தேலுக்கு வருகிறான். நாம் பெத்தேலுக்கு போவோமே, நன்றி சொல்வோமே, நன்றி பலிபீடத்தை கட்டுவோமே, நம்முடைய குறைகளெல்லாம் அறிக்கையிட்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோமே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மறுபடியும் தரிசனமாகட்டுமே, கர்த்தர் நம்மோடு பேசட்டுமே. 2ஆம் முறை தரிசனமானார். 2ஆம் முறை தரிசனமான போது என்ன சொன்னார்? இனி உன்னுடைய பெயர் யாக்கோபு அல்ல. பழைய வாழ்க்கையில் அப்பாவை ஏமாத்தினது, அண்ணனை ஏமாத்தினது, அந்த மாமா வீட்டில் ஏற்பட்ட சூழ்நிலை, பழைய எல்லா வாழ்க்கையும் மாறி ஒரு புது மனுஷனாக ஆண்டவர் மாற்றின பொழுது வேதம் நமக்கு சொல்கிறது, பேர் யாக்கோபு, நீ பழைய ஆள் கிடையாது, நீ புதிய ஆள். ஒருவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வரும்பொழுது அவனை புதிய மனுஷனாக மாற்றுகிறார். சவுல் ராஜாவை பற்றி வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் அவனுக்கு ஒரு புதிய இதயத்தை கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது கர்த்தர் ஒரு புது வாழ்வு, புதிய அனுபவம், புதிய வழிகளை கர்த்தர் திறப்பார். இங்கே தரிசனமான ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபே, நீ பலிபீடத்தை கட்டின, உன்னையும் அர்ப்பணை செஞ்ச, உன் குடும்பத்தையும் அர்ப்பணை செய்த, ஆகவே நான் உனக்கு தகப்பனாக இருந்து உன்னை நடத்துவேன்னு சொல்லி அன்றைக்கு 20 வருஷத்துக்கு முன்னால் நடத்தின அனுபவத்தை மறுபடியும் 20 வருஷத்துக்கு அப்புறம் என்னைக்கும் ஆண்டவரிடத்தில் வந்தானோ மறுபடியும் அந்த அன்பை, அந்த சந்திப்பை தொடர கர்த்தர் கிருபை செய்து 2ஆம் முறை தரிசனமானார். அதை நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? பலிபீடத்தை கட்டின பொழுது, பரிசுத்தமாக்கி கொண்ட பொழுது, அவருடைய பிரசனத்தை கண்ட பொழுது கர்த்தர் மறுபடியும் தரிசனமானார். 2ஆவது முறை தரிசனமாகி அவன் பெயரை மாற்றுறார், அவன் வாழ்க்கையை மாற்றுறார், அவன் சூழ்நிலை மாறுகிறது. ஒரு புதிய தரிசனத்தை கொடுக்கிறாரு, புதிய திட்டத்தை கொடுக்கிறாரு, புதிய வாக்கு தத்தங்களை கொடுக்கிறாரு. இங்கே வாசித்து பார்க்கும் பொழுது இனி உன்னுடைய பெயர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் எனப்படும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல், அந்த பெயர் மாற்றம் மட்டுமல்ல, வாழ்க்கை மாறுது, சூழ்நிலை மாறுது, எதிர்காலமே மாறுது. அவன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நினைச்சு கூட பார்க்கல, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுக்கும் மேலே செய்கிற தெய்வம் என்ன செய்தான்னு பாருங்க. அடுத்து இன்னும் தேவன் அவனை பார்த்து, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், ஆமென், ஆண்டு கொடுக்குற வாக்குத்தத்தம் அவனை அப்படி தூக்கி போட்ட மாதிரிச்சு. எப்பா, 20 வருஷம் என்னை விட்டு போயிட்ட, நீ மறுபடியும் வந்துட்ட, ஆனால் நான் உன் கூட இருப்பேன், நான் சர்வமுள்ள ஆல் மைட்டி காட். அதோடு கூட மட்டும் அல்ல, நீ பலுகு பெருகுவாய், நீ பெருகுவாய், you will increase. ஒரு ஜாதி, பற்பல ஜாதி கூட்டங்கள் உன்னிடத்திலிருந்து உருவாகும். உன் மூலமா ஃபிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி, ஃபைனான்ஷியலி, உன் மூலமா, உன் குடும்பத்தின் மூலமா, உன் பிள்ளைகள் மூலமாக, உன் பிரயாசத்தின் மூலமாக, ஊழியத்தின் மூலமாக ஒரு ஜாதி, இன்னும் பல ஜாதிகள் வரும். அதை விட சூப்பரா உன் மூலமா, உன் குடும்பத்தின் மூலமா, உன் வயத்திலிருந்து ராஜாக்கள் புறப்பட்டவர். எத்தனை ஆசீர்வாதம்! அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பேக் டு பெத்தேல். பெத்தேலுக்கு வருவோம், பலிபீடத்தை கட்டுவோம், பரிசுத்தமாக்கி கொள்ளுவோம், மீண்டும் தெய்வீக சந்திப்பை பெற்றுக்கொள்வோம், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுவோம். புதிய வழி, புதிய வாழ்வு, புதிய நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுக்கும் மேலே செய்வார். மே காட் பிளஸ் யூ. எண்ணி எண்ணி துதி செய்வார்.